ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மோர் குழம்பு தான் பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா துருவின தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 துண்டு அளவுக்கு இஞ்சி, தயிர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் தோரம்பருப்பு, 1 ஸ்பூன் நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை பார்த்திங்கன்னா ஒரு 80% அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காவாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதை நல்லாமே கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து அதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெண்டைக்காயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதில் நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்க தயிர் எடுத்து அது கூட சேர்த்துட்டு அதுலேயே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஸ்டைலில் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மோர் குழம்பு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.